இந்த கேமரா மொத்தமா 70 அடி உயரத்துல இருக்கு. இந்த கேமராவே தாண்டி தண்ணி வந்திருக்கு. இந்த வெள்ளத்துக்கு காரணம் சைனா தானா? திபெத் நேபாள எல்லையில 50 லட்சம் டன் எடை உள்ள கிரிங் பனிப்பாறை நொறுங்கி விழுந்துடுச்சு. மலை உச்சியில இருந்து சீறி பாய்ந்த சேற்று வெள்ளம் திமுரான்ற கிராமத்தையே அழிச்சிருச்சு. அங்கிருந்த சுங்கச்சாவடிகள் எல்லாத்தையுமே தரமட்டமாக்கிச்சு. நூற்றுக்கணக்கில் இறந்து போனாங்க, ஆயிரக்கணக்கில் காணாம போனாங்க. 17,000 அடி உயரத்துல இருந்து 50 லட்சம் டன் எடை உள்ள அந்த பனிப்பாறை விழுந்ததுக்கு நிலநடுக்கம் தான் காரணம்னு சொன்னாங்க. அது சுத்த பொய்ன்னு அமெரிக்காவோட புவியியல் ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அந்த பனிப்பாறை அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்ததுனால தான் நிலநடுக்கமே வந்திருக்கு. அந்த அதிர்வு ஹிரோஷிமா நாகசாகில வீசப்பட்ட அணுகுண்டு அளவுக்கு இருந்திருக்கும்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் 26 சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் பார்த்தா அங்க கனமழையும் பெய்யல, வானமும் தெளிவா தான் இருந்துச்சு. அப்ப அந்த 50 லட்சம் டன் எடையுள்ள பனிப்பாறை திடீர்னு எப்படி உடைஞ்சது? அது காரணம் சீனா பண்ற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான். எல்லை பகுதியில் சீனா அமைக்கிற நேஷனல் ஹைவே 6216 மற்றும் சுரங்க பணிகளால தான் அந்த பாறைகளோட சமநிலை குலைஞ்சிருக்கு. இதை மறைக்கிறதுக்காக சீனா அவசரமா ஆங்கிலத்துல வீடியோ வெளியிட்டாங்க. இது நாங்க செஞ்ச தப்பு இல்ல, இயற்கையாவே நடந்த பேரழிவுன்னு சொல்லி மேண்ட்ரின் மொழியில போட்டா தன்னோட சொந்த நாட்டு மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்றதுக்காக பேரழிவு செய்திகள் அரசின் மீதான விமர்சனங்களை பரவ விடுறதில்ல. உள்நாட்டுக்கு செய்தியை பரவ விடாம வெளிநாட்டுக்கு மட்டும் தெரியற மாதிரி பண்ணிருக்காங்க. வெள்ளம் வரப்போறத முன்கூட்டி எங்களுக்கு சொல்லலன்னு நேபாள் சீனா மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.